இயேசு சிலுவையில் அறையப்படையலைங்க, நீங்களும் நானும் தாங்க சிலுவையில் அறையப்பட்டோம். இயேசு கிரயத்தை கொடுக்கல, உங்க பேருக்கு என் பேருக்கு தான் கிரயம் கொடுக்கப்பட்டது. அங்க இயேசு அடி வாங்குறதுக்கு தேவையே இல்லை. நான் வாங்க வேண்டிய அடியை இயேசு வாங்கினார். என்ன யோபுவை போல மாற்றும், என்ன வந்து மோசையை போல இல்லை இல்லை இல்லை. அவங்கெல்லாம் ஸ்ட்ரீட் லைட்டில் படித்தவங்க. அவங்க காலத்தில் நோட்டு புக் கூட பிதா தரல. ஆனால் இந்த காலத்தில் லேப்டாப்பே கையில் கொடுத்துருக்காரு. இதை விட என்ன சார், போய் பரீட்சையவே உங்கள் பேர் எழுதிட்டு வந்துட்டார் சார். புரிந்து கொள்ளுங்கள், பாவங்களை அறிவிப்பது பழைய ஏற்பாடு, புண்ணியங்களை அறிவிப்பது புதிய ஏற்பாடு. புண்ணியங்களை அறிவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், பிரைஸ் காட். இப்போ நான் ஒரு சில பழைய ஏற்பாட்டு வசனங்களையும் ஒரு சில புதிய ஏற்பாட்டில் அந்த வசனத்தையும் நீங்கள் இணைத்து வாசித்தீங்கன்னா என்ன நிறைவேறிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் இந்த வசனங்களை மட்டும் இன்னைக்கு வாசித்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். 4:7. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். எல்லாம் என்ன பாருங்க, முக்கியமான வார்த்தை வாசற்படி. பாவம் வாசற்படியில் படுத்து கிடக்கும். இந்த செய்தியை நான் பலமுறை பிரசங்கிச்சிருக்கிறேன். நீ பாவம் செஞ்சினா பாவம் வாசப்படியில் படுத்திருக்குன்னு. ஒரு நாள் கர்த்தர் சொன்னார், அது பழைய ஏற்பாடு வாசப்படிப்பா. இப்போ எல்லாம் வாஸ்துலாம் பண்ணி வாசப்படி என்ன செஞ்சுட்டேன், மாற்றிட்டேன். புதிய ஏற்பாட்டில் வாசப்படியில் பாவம் இல்லை. வெளிப்படுத்தல் 3:20 சொல்லுகிறது, இதோ வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். கைத்தட்டு அவருக்கு. ஹல்லேலூயா. சார், வாசப்படியில் பாவம் அல்ல, வாசப்படியில் இயேசு. கையை தட்டு. இயேசு இருக்காரு, இயேசு இருக்காரு. இனி வாசப்படியில் பாவம் பேசக்கூடாது. பாவத்தை துரத்திட்டு இப்ப இயேசு வந்துட்டாரு. இப்ப அவர் சொல்றாரு, நான் வர்றதுக்கு உன்னை கதவை தட்டிக்கிட்டு இருக்கேன்றாரு. ஆகவே ஆதியாகமம் 4:7 வெளிப்படுத்தல் 3:20 அடியாகுது. நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆதியாகமம் 4:7 வாசிமா. பாவம் வாசற்படியில் படுத்து கிடக்கும். வெளிப்படுத்தல் 3:20 வாசற்படியிலே, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். வாசப்படி வாஸ்து என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. இனி உங்க வீட்டு வாசப்படியில மட்டும் இல்ல, இந்த உலகத்திற்கு அத்தனை பேர் வீட்டு வாசப்படியில இயேசு தட்டிக்கிட்டு இருக்கிறார். விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். ஆகவே உங்களுக்கான ஒரு ஆசீர்வாதம் உங்கள் வாசற்படி அழிய நிற்கிறது. நீங்கள் லட்சிக்கப்படாதிருப்பீர்கள், இப்பொழுது கதவை திறப்பீர்கள் என்றால் இன்றைக்கு இயேசு உங்களுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உபாகம் 26:18-19. கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய் என்றும். நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டால் சொந்த ஜனமாய் இருப்பாய். முக்கியமான வார்த்தை. நிகழ்காலமா எதிர்காலமா சொல்லுங்க? எதிர்காலம். இருப்பாய். செஞ்சா நீ இருப்ப. அடுத்து, நீ உன் தேவனாகிய கர்த்தராகிய எனக்கு பரிசுத்த ஜனமாகவும், சொல்லுங்க அதுக்கப்புறம் வருமா, பரிசுத்த ஜனமாகவும் இருப்பாய் என்று அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். நீ எல்லாத்தையும் செஞ்சினா நீ எனக்கு சொந்த ஜனமா இருப்ப, எனக்கு பரிசுத்த ஜனமா இருப்ப. செஞ்சா இனிமே இருப்ப. பழைய ஏற்பாடு. இடையில ஏன் இந்த வசனம் மாறுது தெரியுமா? இடையில கல்வாரி மரணம் என்று ஒன்று என்ன செஞ்சிச்சு, நடந்துச்சு. என்னுடைய வருத்தம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டு பேசுறவங்க நிறைய பேர் இந்த கல்வாரி மரணம்னு ஒன்று நடந்ததே நடக்காத மாதிரி நேராக புதிய ஏற்பாட்டுக்குள்ள உள்ள வருது. ஒரு ஸ்பீடு பிரேக் ஆச்சு, கல்வாரி கிட்ட கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கடா. ஸ்லோ பண்ணி கல்வாரியில் என்ன நடந்தது, அது நடந்தனால தான் டோட்டலாக எல்லாமே மாறுச்சு. என்ன நடந்துச்சு? இயேசு சிலுவையில் அறையப்படையலைங்க, நீங்களும் நானும் தாங்க சிலுவையில் அறையப்பட்டோம். இயேசு கிரயத்தை கொடுக்கல, உங்க பேருக்கு என் பேருக்கு தான் கிரயம் கொடுக்கப்பட்டது. அங்க இயேசு அடி வாங்குறதுக்கு தேவையே இல்லை. நான் வாங்க வேண்டிய அடியை இயேசு வாங்கினார். நான் சுமக்க வேண்டிய பாவத்தை அவர் சுமந்தார். நான் சுமக்க வேண்டிய சாபத்தை அவர் சுமந்தார். நான் வாங்க வேண்டிய அடியை அவர் வாங்கினார். நான் பட வேண்டிய அவமானத்தை அவர் பட்டார். எல்லாம் என் பேருக்கு வாங்கி தீர்ந்தபடியினாலே
ஒரு தப்புக்கு ஒருவன் 2 முறை அடி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வாங்கிட்டாரு, அதனால நீ நானும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதுதான் சிலுவையில் நடந்த சம்பவம். இப்ப பழைய ஏற்பாட்டில் மனிதன் சிலுவையே இல்லாத மனிதன் நேரடியா பிதாட்ட வரான். அப்ப அவன் செயல்களின் அடிப்படையில் தான் வரான். புதிய ஏற்பாட்டில் சிலுவையின் வழியாக வருகிறான். அதனால இந்த கனெக்ஷன் ஒரு நாளும் ஸ்டாப் ஆகாது. ஏன்னா இடையில இவர் இருக்காரு. புரியுற மாதிரி சொல்றேன். பழைய ஏற்பாட்டில் நீங்க நேரா ரெஃப்ரிஜிரேட்டரை கொண்டு போய் எங்க சொருகுறீங்க? பிளக் பாயிண்ட்ல சொருகுறீங்க. ஸ்டெபிலைசரு கிடையாது. திடீர்னு கரண்ட் ஃப்ளோ அதிகமாகும் போது அடி ஆயிருது. இப்படிதான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் திடீர்னு அடி ஆயிருவாங்க. அடியான ஒரு 6 நாள் அப்படி உபவாசத்தில் இருப்பாங்க. அப்புறம் திரும்ப எந்திரிச்சா ஒரு காபாரா காபாரா பாரா பண்ணுவாங்க. அப்புறம் திடீர்னு ஃப்ளோ அடியாகி தான் அடியாகி போய் உட்காந்துரும். அடிக்கடி ஃபியூஸ் போயிடும். பைபிள் பழைய ஏற்பாட்டில் 50 பேருக்கு அடிக்கடி ஃபியூஸ் போயிடும். ஃபியூஸே போகாம எவனுமே கிடையாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஃபியூஸ் போகாது. ஏன்னா இடையில ஸ்டெபிலைசர் இருக்காரு, கை தட்டுறவருக்கு. அவர் ஃபுல் ஃப்ளோவை உள்ள வாங்கி நமக்கு அப்படியே நியூட்ரல் ஒரு எப்படி கொடுத்துக்கிட்டு இருக்காரு, அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளோவில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. So through that stabilizer, that is what Jesus Christ, அவர் வழியாய் நாம் செல்லுகிறபடினால் நாம் வாங்க வேண்டிய சகலத்தையும் அவர் வாங்கி இருக்கிறார். நீ எல்லாவற்றையும் செய்தால், பழைய ஏற்பாட்டு நடுவில் இயேசு இல்லை, அது புரிஞ்சுக்காங்க. சீனாய் மலையில ரத்தமே இல்லை, ஆனா கல்வாரி மலையில ரத்தம் இருந்தது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸோ 2வது வசனம் உபா 26:18-19 என்ன சொல்லுது? நீ நான் சொன்னதை செஞ்சு நான் எனக்கு சொந்த ஜனமா இருப்பேன், எனக்கு பரிசுத்த ஜனமா இருப்பேன்னாரு. புதிய ஏற்பாட்டில் கல்வாரிக்கு பிறகு இயேசுவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்ட உடனே வசனம் எப்படி மாறுது? 1 பேதுரு 2:9 வாசிப்போம். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும், அண்டர்லைன் தி வேர்ட், பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் கைத்தட்டுங்க, சொந்தமான ஜனமாயும் இருப்பீர்கள். ஆமென். 2 வசனத்தை கம்பேர் பண்ணி நீங்க பார்க்கணும். முடிஞ்ச 2 வசனத்தை போடுமா? பழைய ஏற்பாட்டில் சொல்றாரு நீ செஞ்சா சொந்த ஜனமா இருப்ப. புதிய ஏற்பாட்டில் சொன்னாரு நீ சிலுவைக்குள்ள வந்தனால சொந்த ஜனமா மாறிட்ட. ஐயா நான் செய்ய வேண்டியது உனக்கு பதிலாக இயேசு செஞ்சாரு. பழைய ஏற்பாட்டில் நீ செஞ்சா பரிசுத்தமான ஜனமா இருப்ப. புதிய ஏற்பாட்டில் சொல்ற நீங்கள் பரிசுத்த ஜனமா இருக்கிறீர்களே. என்ன சார் இது? டென்ஸ் மாறிடுச்சு. அங்கே செஞ்சால் நடக்க வேண்டியது இங்கே செய்யாமலே நடந்திருக்கு. நான் இப்போ அவருக்கு சொந்த ஜனம், நீ அவருக்கு சொந்த ஜனம், நீ அவருக்கு பரிசுத்த ஜாதி. கொஞ்சம் வாயத்தன்னு சொல்லுங்கள். நான் சொந்த ஜனம், நான் பரிசுத்த ஜாதி. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நான் அழைக்கப்பட்ட ராஜரிக ஆசாரிய கூட்டம். இவருக்கு நீங்கள் பாவத்தை அறிவிக்கும்படி அழைக்கப்படலை, புண்ணியத்தை அறிவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கீங்க. போகிற இடத்துல புண்ணியத்தை பேசணும், பாவத்தை பேசக்கூடாது. ஆமென். புண்ணியம்னா என்ன சொல்லுங்க? யார் செஞ்ச புண்ணியமோன்றாங்கல்ல, அதான். யார் செஞ்ச புண்ணியம்? அவர் செஞ்ச புண்ணியத்துல நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அவ்வளவுதான் நியூ டெஸ்டமெண்ட். கரங்களை கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அந்த புண்ணியம், டே உனக்காக ஒருத்தர் புண்ணியம் பண்ணி வச்சாரியா சிலுவையில, அந்த புண்ணியத்தை நீ நல்லா இரு. புரிந்து கொள்ளுங்கள். பாவங்களை அறிவிப்பது பழைய ஏற்பாடு, புண்ணியங்களை அறிவிப்பது புதிய ஏற்பாடு. புண்ணியங்களை அறிவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஜாதியா இருக்கிறோம், சொந்த ஜனமா இருக்கிறோம். பழைய ஏற்பாடு சொல்லுது பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே அவரிடத்தில் களி கூறுங்கள். புதிய ஏற்பாடு சொல்லுது தைரியமாய் கிருபாசனத்தண்டை கெட்டி சேருங்கள். See the contradiction. ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, பழைய ஏற்பாடு வாசிப்போம். யோபு 9ஆம் அதிகாரம் 33-35 வாசிப்போம். யோபு எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. யோபு சொல்லுகிறான், நன்றாக கவனியுங்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோட வாழ்க்கையை பாருங்க. யோபு சொல்றான், நான் நிக்கிறேன், அங்கிட்டு பிதா நிக்கிறாரு, எங்க 2 பேருக்கு இடையில எங்க 2 பேர் பிரச்சனையை தீர்த்து வைக்க மத்தியஸ்தன் ஒருத்தர் இல்லையேன்றான். அதுதான் நீங்க கொண்டு போய் யோபோட உங்களை கனெக்ட் பண்ணவே கூடாது. யோபு வாழ்க்கை மத்தியஸ்தர் இல்லாத வாழ்க்கை. புதிய ஏற்பாடு என்ன சொல்றது? எபிரேயர் 9:15 வாசிங்க. எபிரேயர் 9:15. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள்
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறாரு. கையை தட்டு. மத்தியஸ்தன் இல்லையே. நான் யோபு பவுல் சொன்ன மத்தியஸ்தர் இருக்கு. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு மத்தியஸ்தன் இருந்தா என்ன நடக்குமா? அவன் சொல்றாரு இப்போ யோபு, எங்கள் 2 பேர் மேலையும் என் கையை வைக்கிறதுக்கு மத்தியஸ்தன் இல்லையே. அடுத்த வசனம் வாசியுமா. மத்தியஸ்தன் இல்லையே. அப்படி இருந்தா வாசிங்க எடுத்தவங்க. அப்பொழுது நான் அவருக்கு பயப்படாமல் பேசுவேன். இப்பொழுதோ அப்படி செய்ய இடமில்லை. வாழைப்பழத்தை உரிச்சே வச்சிருக்கிறார். என்ன சொல்றார் யோபு? வாசிங்க அந்த வசனத்தை. 2 வசனத்தை வாசிமா போடுமா. எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள்ள இல்லையே. 35. அப்பொழுது நான் அவருக்கு பயப்படாமல் பேசுவேன். மத்தியஸ்தன் இருந்தா நீங்க பயப்படாம பேசலாம். கையை தட்டு. புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 9:15 சொல்லுகிறது, அவர் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க தைரியமா பேசலாம். எபிரேயர் 12:24 வாசிங்க. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இப்ப நீங்க எங்க வந்துட்டீங்க? மத்தியஸ்தர்ட்ட வந்துட்டீங்க. தைரியமா இருங்க. யோபு சொன்னா எங்களுக்கு மத்தியஸ்தரே இல்லப்பா. நான் கூட சொன்னேன், நாங்க படிச்சப்ப எங்களுக்கு நோட்டு புக் கூட தரல. இன்னைக்கு படிக்கிறவனுக்குலாம் லேப்டாப் தராங்க. இது இந்த காலத்தின் விசேஷம். யோபுலாம் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் அந்த காலத்தில் தெருவிளக்கில் படித்தோம். அப்படி மாதிரி அந்த குரூப் யோபு. என்ன யோபுவை போல மாற்றும், என்னை வந்து மோசையை போல. இல்லை அவங்கெல்லாம் ஸ்ட்ரீட் லைட்டில் படித்தவங்க. அவங்க காலத்தில் நோட்டு புக் கூட பிதா தரல. ஆனால் இந்த காலத்தில் லேப்டாப்பே கையில் கொடுத்துருக்காரு. இதை விட என்ன சார்? போய் பரீட்சையவே உங்கள் பேர் எழுதிட்டு வந்துட்டார் சார். அல்லேலூயா. அவங்களாம் ஆச்சரியம் பார்க்கணும். அதுதான் பைபிள் 1 பேதுரு 1:12 சொல்லுது, அந்த காலத்தின் விசேஷத்தை நினைச்சாங்க. ஒரு காலம் வரப்போதியா, அன்னைக்கு அவரே தம்முடைய குமாரனை அனுப்பி எல்லாத்தையும் முடிக்க போறாரு. அவங்க எல்லாம் பாக்கியவான்கள். யோபு சொல்றார், இப்பொழுதோ அப்படி செய்ய இடமில்லை. அடுத்த வசனம் கலாத்தியர் 3:12 உபாகமத்தில் இருக்கிற வசனத்தை அவர் சொல்றாரு. பழைய ஏற்பாடு வசனத்தை சொல்றாரு. 3:12 நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்கு உரியதல்ல. நியாயப்பிரமாணம் விசுவாசத்திற்குரியது அல்ல. அவைகளை செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான். நான் இன்ட்ரோடக்ஷன் தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் செய்திக்குள்ளே வரல. செய்கிற மனுஷன் பிழைப்பான். இதான் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு 3:11 கலாத்தியர் 3:11 நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை. அண்டர்லைன் தி வேர்ட். நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறது இல்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. பழைய ஏற்பாடு இவைகளை செய்கிற மனுஷன் பிழைப்பான். புதிய ஏற்பாடு விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இங்க செய்யறனால நீங்க பிழைக்கல, இங்க நம்புறனால தான் பிழைக்கிறீங்க. ஹல்லேலூயா. அங்க எவ்வளவு செய்றீங்களோ அவ்வளவு ஆசீர்வாதம், இங்க எவ்வளவு நம்புறீங்களோ அவ்வளவு ஆசீர்வாதம். அங்க 20% செஞ்ச ஆசீர்வாதம், இங்க 20% செஞ்சா 20% நம்பின ஆசீர்வாதம். ஓ, அப்ப அங்க செய்யும் அளவிற்கேற்றார்போல ஆசீர்வாதம், இங்க நம்புகிற அளவிற்கேற்றார்போல ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்னும் ஒரு தியானம். ஃபேஸ்புக்கில் சகோதரர் டி ஜஸ்டின் அவர்களின் வீடியோவை தினமும் பார்க்க ஜஸ்டின் இந்தியா பேஜை லைக் கொடுக்கவும். 30 நாட்கள் 30 தியானங்கள். சகோதரர் டி ஜஸ்டின் அவர்களின் ஜென்டில் வாய்ஸ் தமிழ் மாத பத்திரிகை பெற உங்கள் முகவரியை 87 60 60 90 90 மற்றும் 87 60 60 90 20 என்ற எண்களுக்கு SMS செய்யவும். எங்களது முகவரி கர்த்தரின் சேனை சர்வதேச ஊழியங்கள் H37 TNHB காலனி செக்டார் 1 மற்றும் 2 டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில் ஆனையூர் மதுரை 17. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 87 60 60 90 20 87 60 60 90 30 87 60 60 2000 மற்றும் 87 60 60 3000.